பிரதமர் நரேந்திர மோடின்றது ஒரு பயணம் என்பது முன்னாடிலாம் இந்தியாவில் ஒரு பேசும் பொருளாக இருந்தது. ஏதோ ஒரு பிரதமர் போகிறார் அப்படின்ற விஷயம். ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் என்ற உலக நாடுகளை உற்று நோக்கக்கூடிய விஷயம். அவர் எங்கே போகிறார், எப்படி போகிறார், எதற்காக போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி, பல்வேறு கேள்விகள் இருக்கு. அது தரப்பு பல்வேறு பத்திரிகைகளும் அதை பற்றி எழுதக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அவரோட பயணங்கள் அப்படி இருக்கக்கூடிய விஷயம். அவர் இப்போ போகக்கூடிய பயணங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ஜப்பான் போறார். ஜப்பான் போயிட்டு அங்கே பிரதமர் சந்தித்து 2 நாள் ஜப்பான் பயணம் போறார். அங்கே 15வது உச்சி மாநாடு நடத்துறார். 2வது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டங்கள் பற்றியும் குவாட். இந்த குவாட்ல பாத்தீங்கன்னா இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த 3 இருக்கு. அதுக்கப்புறம் இந்த குவாட் மூலமா என்ன பண்றாங்கன்னா பிராந்திய பிரதேச பாதுகாப்பு ஆலோசனைகள், 2வது வர்த்தகம், முதலீடு, செமிகண்டக்டர்ஸ் இதை பத்திலாம் ஜப்பான்ல பேச போறாரு. இது ஜப்பானோட பார்ட். ஜப்பான் முடிச்சப்ப அடுத்த சீனா சந்திக்கிறார். சீனா நாட்டில் பாத்தீங்கன்னா ஷங்காய் SOC, ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்காரு. இந்த சீனா கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் போறாரு. இது ஒரு டெமோகிராபிக்ஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிராந்திய பிரதேசங்கள் ரஷ்யா, ஜப்பான், இந்தியா இந்த இதுக்குடைய ஒரு பாதுகாப்பு ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியை ஏற்படுத்துவார் நம்பப்படுகிறது. இந்த 2 பயணமும் முக்கியமான பயணமா சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி எடுப்பாங்க. இன்றைக்கு பிரதமர் மோடியினுடைய ஜப்பான் பயணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சீனரி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய அந்த அதிகப்படியான வரி விதிப்பு, அது இந்தியா மேல திணிக்கப்பட்ட ஒரு வரியாக இருக்கிறது. இன்னைக்கு வர்த்தகத்தினுடைய நிலை எப்படி மாறும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியோட எல்லாரும் முற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இது எல்லாத்தையும் கூடயும் அவர் பேசிக்கொண்டு அங்கெல்லாம் இந்த ஃப்ரீ ட்ரேட் அப்படிங்கிறத ஓபன் பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கார். இதனுடைய லாஸை எப்படி அதில் எல்லாம் மேட்ச் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு நேரத்துல இன்னைக்கு ஜப்பானுடன் ஒரு பயணம் அப்படிங்கிறது மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஜப்பானோடையான அந்த மீட்டிங்ல இன்னைக்கு நிறைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய என்னென்ன அப்படின்னு அதையும் இன்னைக்கு அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். முதல்ல இந்த கல்ச்சுரல் பாண்டிங், கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா அந்த புத்திசம், நம்ம நாட்டிற்கும் அந்த புத்திசத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புல அந்த கல்ச்சுரல் பாண்டிங் நேச்சுரலா ஜப்பானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சுரல் ஒற்றுமைகள், அந்த லாங்குவேஜ், மற்ற விஷயங்கள். அதுக்கு அடுத்ததாக புல்லட் ரயில். அதை நம்ம நீண்ட நாள் நம்ம புல்லட் ரயில் என்பது இந்தியாவில் கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதற்குரிய டெக்னாலஜி பரிமாற்றங்கள். அதற்கு அடுத்து ரயில்வே துறையில பல இன்னோவேஷன் டெக்னாலஜிஸ், இன்னும் நவீனப்படுத்துதல் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு அங்கே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா டிஃபென்ஸ் செக்டர்ல, ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸுகள் அது பெரிய அளவுல அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம டிஃபென்ஸ் அந்த பாதுகாப்புக்கு ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு புது ஃபைட்டர் ஜெட்டை கூட உருவாக்குவதற்கான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லேட்டஸ்ட் உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு பரிமாற்றமாக இருக்கலாம், அதை பற்றின ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. அதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்திருக்கிறது. இது எல்லாத்தையும் விட ஜப்பான் நம்மளை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மேலும் இன்னும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதை அடுத்து பார்ப்போம். ஜப்பான் இன்னைக்கு ஜப்பானுடைய அந்த ஸ்பெஷல் என்வாய் அவர் ஆக்சுவலி அவர் அமெரிக்க பயணம் மேற்கொள்வதாக இருந்தது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு $500 மில்லியன் பிஸ்னஸ் அமெரிக்காவோட ட்ரேடு. ஸோ அது விஷயமா அவர் போறதா இருந்தது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இந்த தேதியில இங்க வருகிறார் அப்படிங்கிற உடனே அந்த ப்ரோக்ராமையும் அவர் கேன்சல் செய்து வரவேற்பதற்காக காத்திருந்திருக்கிறார். ஸோ இதெல்லாம் ஜப்பான் நம்மளை எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், சிக்னிஃபிகண்டா நம்ம மோடியினுடைய வரவை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்ததான் நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு 5 கீ இண்டஸ்ட்ரீஸ் பார்த்து இன்னைக்கு அங்க அவங்களோட ஜப்பானோட இந்த பிரைம் மினிஸ்டரோட அவங்க 2 பிரைம் மினிஸ்டரும் இன்னைக்கு கலந்து ஆலோசித்திருக்கிறார்கள். ஒன்று செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், பாராமெசூட்டிக்கல்ஸ் அதாவது மருத்துவத்துறை, அப்புறம் மினரல்ஸ் துறையிலையும் அதை பற்றின டெக்னாலஜி, அதை பற்றி கிளீன் எனர்ஜி பற்றி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அதை தவிர ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு கொலாபரேஷன் இந்தியா அண்ட் ஜப்பான். அது என்னன்னா பல்வேறு லாங்குவேஜஸ் இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், இதுக்கான ஒரு கொலாபரேஷன்ல இன்னைக்கு பல ரிசர்ச்சுகளை
ஜப்பானோட மேட்ச் பண்ணி பண்ணுவதற்கான ஒரு முயற்சியும் இன்னைக்கு அதை பற்றின விவாதமும் இன்னைக்கு நடந்திருக்கிறது. இதை தவிர இன்னும் சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இன்னைக்கு முன்வைத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அமெரிக்கா என்ன சொல்லி, இந்த H1B விசாவெல்லாம் வந்து இன்னைக்கு அதுக்கான கால அளவுலாம் நான் குறைக்க போறேன், அதில் பல கட்டுப்பாடுகள் கொண்டு போறேன்னு அமெரிக்கா இன்னைக்கு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து ஜப்பானோட இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள், இந்த ஹியூமன் ஆங்கிள்லையும் ரிசோர்ஸ் ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இன்னைக்கு இனி அமெரிக்காவுக்கு போக முடியல, நம்மளுடைய டேலண்ட்டுகள் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கான ஒரு டெக்னாலஜிக்கல்லி அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்குக்கான அந்த அவங்களுக்கான ஒரு ஸ்கில்லுக்கான ஒரு இதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஏஐ மற்ற டெக்னாலஜிஸோட இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஜப்பானோட இன்னைக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் அப்படிங்கும் பொழுது இவர்களை வந்து நீங்கள் அதில் அகாமடேட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியால் இருக்கும். அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இன்னொரு பக்கம் என்ன பேச்சுவார்த்தைன்னா, பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு ஜப்பானுடன் இன்னைக்கு பேசியிருக்காங்க. 50,000 பேரை வந்து இங்கிருந்து, அதாவது அங்கே வந்து அங்கே டெக்னாலஜி, ஆனால் அங்கே ஜப்பானில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் தொகை அங்கே வந்து குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ அங்கே மக்கள் அதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது மிக குறைவாக இருக்கு. அப்போ அதுக்கான டேலண்ட் ஹியூமன்ஸ் வந்து இங்கிருந்து வந்து ஜப்பானுக்கு அங்கே செல்வார்கள். அப்போ 50,000 பேர் அங்கே போகும் பொழுது, இது வருஷத்துக்கு அவங்க சொல்றாங்க 50,000 பேர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 50,000 பேர் இப்போ அங்கே சென்று அவங்க ஒர்க் பண்ண போகும்போது அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு ஈஸியாக வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு அங்கே வந்து அந்த ஸ்கில்டு டேலண்ட்டுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இங்கே இருக்கக்கூடிய இந்தியன் டேலண்ட்ஸ், ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது ஒரு டெக்னாலஜி ஒரு புரட்சி, டெக்னாலஜியில் ஒரு புரட்சி, இந்த உலகத்தையே இந்த டெக்னாலஜி புரட்சியில் லீடு பண்ணக்கூடிய ஒரு நாடாக இந்தியா மாறுவதற்கான ஒரு விஷயங்களை இன்னைக்கு வந்து ஜப்பானோட இந்த முக்கியமாக அவர் இதை பற்றி இன்னைக்கு அங்கே பேசி கொண்டிருக்காரு. அதுக்கு அடுத்ததாக செமிகண்டக்டர் எடுத்து பார்த்தா இப்போ தான் நம்ம செமிகண்டக்டர் ஃபீல்டுக்குள்ளார நம்ம போகிறோம். ஆல்ரெடி தைவான், சைனா இவங்கெல்லாம் கோலோச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அப்போ இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு, இந்த செமிகண்டக்டர் தயாரிப்புக்குள்ளதான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அதை கொண்டு பார்த்து கொண்டிருக்காரு. அப்போ அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இன்னைக்கு இந்தியா நாளை ஒரு பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்போட இன்னைக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது குவாட் அலையன்ஸ். ஸோ குவாட் அலையன்சஸை வந்து பலப்படுத்துவதன் மூலமாக அந்த ஏஷியன் பசிபிக் ரீஜன் இன்னைக்கு சைனாவுடைய இதுல இருந்து காப்பாற்றுவதற்கு அதுவும் உதவும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்து நடக்க போகக்கூடிய ஷாங்காய் கோஆபரேஷன் உச்சி மாநாடு, அதுக்கும் அவர் போக போகிறார். இங்கே ஜப்பான்லேயும் போயிட்டு சீனாவினுடைய உறவு, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு பற்றியும் அங்கே பேசியிருக்கிறார். அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், என்னமா வந்து ஒரு நாடோட மட்டும், அதாவது அந்த நேரு காலத்தில் வந்து அது என்ன நான் அலைன்டு மூமெண்ட் NAM அப்படி சொல்லிட்டு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி, எந்த நாடுகளும் அணி சேராமல் இருப்பது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்தியா அப்படி கிடையாது, அலைன்டு, எல்லா கண்ட்ரியோட அலைண்டா இருப்போம். ஆனா எதுக்காக அலைண்டா இருப்போம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவினுடைய அட்வான்டேஜுக்காக, நம்ம நாட்டினுடைய அட்வான்டேஜுக்காக நாங்கள் அலைண்டா நான் இருப்பேன், நியாயமா நான் அலைண்டா அவங்களோட இருப்பேன் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு எல்லா நாடுகளோடையும் இன்னைக்கு வந்து, இதே நேரத்தில் இப்போ வந்து ஜப்பானுடைய இந்த ஷாங்காய் மாநாடுக்கு போகும்போது ஜிங்பின்னையும் புட்டினையும் அங்கே வந்து வச்சு மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்கான ஒரு இதுவும் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் மாநாடுங்கிறது இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இன்னைக்கு ஜப்பானில் நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு வந்து இந்தியா வந்து டெக்னாலஜிக்கல்லி இல்லை நம்மளுடைய ஸ்கில்டு பர்சன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இன்னும் வர்த்தகத்தை பற்றியும் இங்கே வந்து நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல இப்போ நமக்கு ஸ்டாப் ஆச்சுன்னா நம்ம அதை வெவ்வேறு இடத்துல மல்டிபிள் பிளேஸில் இப்போ நம்ம வந்து அதை வந்து கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் அதை பற்றியும் இன்னைக்கு வந்து அங்கே வந்து பேசப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐயில் வந்து இந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக வரும் பொழுது ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் குறைந்து எல்லா லாங்குவேஜ்களுக்குமே உலகம் முழுவதும் ஒரு இது கிடைக்கும், ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது உடனே நடக்க போறதில்லை, இது எதுவுமே இருந்தாலும் இது எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா வரும் பொழுது
இது வந்து நமக்கு பெரிய அளவில் இவைகள் எல்லாம் கை கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. என்னதான் வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவினுடைய ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது ஜப்பானுக்கு வந்து சில விஷயங்கள், ஏன்னா இந்த ஜப்பானை வந்து அழித்ததே, ஏன்னா இப்போ அமெரிக்கா சொல்லலாம் நாங்கள் தானே ஜப்பானுக்கு இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க ஜப்பானை? ஒரு வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி நீங்க வரும்பொழுது ஒரு நியூக்ளியர் பாம்பை முதல்ல இந்த உலக நாடுகள்லயே முதல்ல நியூக்ளியர் பாம்பை போட்டு ஒரு நாட்டை நீங்க அழிக்க முயற்சி பண்ணது இன்னைக்கு அமெரிக்கா தானே. வேற எந்த நாடுமே செய்ய துணியாத ஒரு வேலையை நீங்க செஞ்சு எல்லா நாடுகளும் உங்களுடைய கண்ட்ரோல் கொள்ளுது. இன்னைக்கும் என்ன இந்த ட்ரேடு விதிவிக்கிறது எதுக்காக? இந்தியாவை எப்படியாவது அமெரிக்காவின் கீழ் பணிய வைக்க வேண்டும் என்பது. ஏன்னா இன்னைக்கு இந்த பிராந்தியத்தில் மட்டும் இல்லாமல் இனி எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா வளர்ந்து வருகிறது. நாளைக்கு அமெரிக்காவையே ஒரு செக் வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்தியா வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால இப்பவே இந்தியா உங்க கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தானே இன்னைக்கு இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்தியாவினால ஜப்பானுக்கும் ஒரு ஒரு ஏன்னா இந்த கொலாபரேஷன், இந்த கோஆபரேஷன், இந்த ஒரு மாதிரியான ஒர்க் வரும் பொழுது அவர்களுக்கும் ஒரு சுதந்திர காற்று என்பது கிடைக்கக்கூடும். ஸோ இது முழுவதுமாக பார்க்கும் பொழுது இந்தியா வந்து இன்னைக்கு வந்து மொத்தத்தில் ஒரு வளர்ந்து, அதாவது பெரிய அளவில் அப்படியே வளர்ந்து எல்லா நாடுகளுமே உற்று நோக்கக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இம்போர்ட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணி எல்லா பொருட்களையும் வாங்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி நம்ம செல்ஃப் சஃபிஷியண்டாக ஆக வேண்டிய ஒரு நிலை, அந்த நிலையை நோக்கி ஒரு துறையிலேயாக அடியெடுத்து வைப்பதற்கு இந்த கொலாபரேஷன்ஸ் எல்லாமே உபயோகமாக இருக்க போகிறது. அது டிஃபென்ஸ் செக்டாராக இருந்தாலும் சரி, செமிகண்டக்டர் செக்டார், அடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. இந்த வகையில் இன்னைக்கு ஜப்பான் பயணமும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இதற்கப்புறம் வரக்கூடிய செய்திகள், இது வரைக்கும் அந்த செய்திகளை வச்சு நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கோம். இனி என்னென்னலாம் கையெழுத்தாகி இருக்கு, ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் வருது என்பதை பொறுத்து இந்த உறவு மேம்படுத்தல் முன்னாக இந்தியாவினுடைய முன்னேற்றமும் பெரிய அளவில் இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம்.